சிந்து சமவெளி நாகரீகத்தின் காலம் என்ன? விடை: கிமு 3300 1900. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் கண்டறிந்தவர் யார்? விடை: சார்லஸ் மேசன். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருந்ததை கண்டறிந்தவர் யார்? விடை: சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் துறையில் முதல் நில அளவையாளர் யார்? விடை: அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு? விடை: 1861. சிந்து சமவெளி நாகரீகத்தின் பரப்பளவு என்ன? விடை: 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை: புதுதில்லி. சிந்து சமவெளி நாகரீகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவது எது? விடை: மெகர்கர். ஹரப்பா எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? விடை: 1920. மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது? விடை: 1922. பெருங்குளம் இருந்ததற்கான சான்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: மொஹஞ்சதாரோ. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? விடை: செம்பு. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: ஹரப்பா. கப்பல் கட்டும் தளம் இருந்ததற்கான சான்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: லோத்தல். நடன மாதுவின் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: மொஹஞ்சதாரோ. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? விடை: குதிரை. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? விடை: சுமேரியர்கள். சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்ட தொல்லியல் அறிஞர் யார்? விடை: மார்டிமர் வீலர். சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்தது? விடை: மொஹஞ்சதாரோ. நிலத்தை இருவழியாக உழுததற்கான அடையாளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: காலிபாங்கான். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் எது? விடை: இரும்பு. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எது? விடை: கட்டில் என்னும் மீனின் எலும்பு. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்காக பயன்படுத்திய விலங்கு எது? விடை: காளை. சிந்துவெளி மக்கள் எம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர்? விடை: அரச மரம். சிந்துவெளி நாகரீகத்தின் வடக்கு எல்லை எது? விடை: ஷார்டுகை. சிந்துவெளி நாகரீகத்தின் தெற்கு எல்லை எது? விடை: டைமாபாத். சிந்துவெளி நாகரீகத்தின் கிழக்கு எல்லை எது? விடை: ஆலம்கிரபூர். சிந்துவெளி நாகரீகத்தின் மேற்கு எல்லை எது? விடை: சுட்காஜென்டோர். ஹரப்பாவில் ஜெபு என அழைக்கப்பட்ட உயிரினம் எது? விடை: மாடு. கூற்று: ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். காரணம்: அளவை குறிகளிடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. விடை: காரணம் கூற்று இரண்டும் சரி. சித்திர எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்டவை? விடை: இடமிருந்து வலமாக மற்றும் வலமிருந்து இடமாக. நெருப்பு குண்டங்கள் இருந்ததற்கான சான்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை: காலிபங்கன். சிந்துவெளி நகரங்களுள் ஒன்றான ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் யார்? விடை: தியானம் சகானி. சிந்துவெளி நகரங்களுள் ஒன்றான மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார்? விடை: ஆர்.டி. பானர்ஜி. சிந்து சமவெளி நகரங்களுள் ஒன்றான லோத்தல் நகரை கண்டுபிடித்தவர் யார்? விடை: எஸ்.ஆர். ராவ். சிந்து சமவெளி நகரங்களுள் ஒன்றான ஆலம்கீர்பூர்
நகரத்தை கண்டுபிடித்தவர் யார்? விடை ஒய்.டி. சர்மா. காளிபங்கனை கண்டுபிடித்தவர் யார்? விடை பி.பி. லால்.